என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இயேசுவின் பெரிதான நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துதல்கள். இந்த 2016 வருடத்திற்கான வாக்குத்தத்தமான மெசேஜ் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த 2015 வருடம் முழுவதிலும் தேவன் நம் அனைவரையும் கண்ணின்மணி போல பாதுகாத்தார். நாம் 2016 வருடத்திற்குரிய வாக்குத்தத்தமான தேவனுடைய செய்திக்கு கடந்து போகலாம். ஏசாயா 59:21 உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். It was a covenant between you and everlasting Father. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரோமர் 11:27 சொல்லுகிறார், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. யாத்திராகமம் 4:15 சொல்கிறது, நீ அவனோடு பேசி அவன் வாயில வார்த்தைகளை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் தேவன் செய்கிற காரியங்கள் நாம் பார்க்கலாம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பி தேவனிடத்தில் தஞ்சம் அடைந்தால் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். எல்லா இடங்களிலும் இருந்தும் நாம் பாவங்களை வெறுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏசாயா 49:8 சொல்லுகிறது, பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உமக்கு உதவி செய்வேன். நீர் பூமியை சீர்படுத்தி ஆழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய பாவங்களை விட்டு உங்களுடைய பழைய சுபாவங்களை விட்டு நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் சேரும் பொழுது, ஏனென்றால் இது அனுக்கிரக காலமாக இருக்கிறது. இந்த காலங்கள் இனி கிடைக்குமா என்பது நமக்கு தெரியவே தெரியாது. இந்த அனுக்கிரக காலம் நம்மேல் இருந்து இரக்கத்தின் காரணமாகவே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த காலங்களை நாம் விட்டுவிட்டால் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. உன் பாவங்களை விட்டு நீ மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் இவ்விதமான காரியங்களை உனக்கு செய்கிறவராயிருக்கிறார். கடந்த 2015 வருடத்தில் நாம் என்னென்ன பாவம் செய்தோம் என்று சொல்லி நாம் ஒரு கணக்கை எடுத்தால் மளிகை சாமான் வாங்குவோம் கணக்கை விட அது நீண்டு கொண்டே செல்லும். அவ்வளோ பாவங்கள், ஒரு ரோலே பத்தாது. அறிந்து செய்திருக்கலாம், அறியாமல் செய்திருக்கலாம், வேண்டுமென்று செய்திருக்கலாம், பணத்திற்காக செய்திருக்கலாம், உபச்சாரத்துக்காக செஞ்சிருக்கலாம், கள்ளத்தனத்துக்காக செய்திருக்கலாம், வேசியாவே வாழ்ந்திருக்கலாம், உபச்சாரராகவும் இருந்திருக்கலாம். அதுதான் பிழைப்பு என்று வாழ்ந்தவர்கள் கூட இருக்கலாம். நல்ல கண் இருக்கும், உங்களுக்கு நல்ல காது இருக்கும், நல்ல மூக்கு இருக்கும், நல்ல ஞானம் இருக்கும், பழச்சி கூட நீங்கள் வாழலாம். ஆனால் அவ்விதமான காரியங்கள் எல்லாம் விட்டுவிட்டு விபச்சாரங்களாகவும் வேசித்தனங்களாகவும் களவுதனங்களாகவும் கொலைபாதங்களாகவும் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். ஒரு முறை என்னோட கடந்து வாருங்கள் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு, நான் காட்டுகிறேன். ஒரு முறை கடந்து வாருங்கள் GH ஹாஸ்பிட்டலுக்கு. எல்லா காரியங்களும் உங்களுக்கு நன்றாக இருந்தும் நீங்கள் அவிதமான பாவத்தில் புரண்டு வாழ்கிறவர்களாகவும் இருக்கலாம். மனம் திரும்புங்கள், கடினமாக வேலை செய்து வாழ ஆரம்பியுங்கள். நல்ல நித்திரை வரும் உங்களுக்கு. அந்த வாழ்க்கை இன்பமாயிருக்கும். பாவத்தில் நீங்கள் வாழ்கிற சம்பாதிக்கிற எதுவாக இருந்தாலும் அது நிரந்தரம் கிடையாது.
நீ எவ்விதமாக பாவம் செய்கிறாயோ அவ்விதமாக உன்னுடைய என்டையர் ஜெனரேஷனுக்கும் அந்த பாவங்களை சேர்த்து உன்னை காட்டிலும் அதிகமாக பாவம் செய்யும்படி நீயே அவர்களுக்கு அவ்விதமான ஆஸ்தியை, பாவத்திற்குரிய ஆஸ்தியை உருவாக்குகிறாய். மனம் திரும்பு சகோதரா, சகோதரியே, மனம் திரும்பு. இது அனுக்கிரக காலமாக இருக்குது. இந்த காலத்தை நீ விட்டு விட்டால் உனக்கு ஒரு நாளும் உனக்கு விடுதலை இல்லை. இந்த அனுக்கிரக காலத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கூப்பிடுற காரியத்துக்கு உனக்கு நான் செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு நான் உதவி செய்தேன் என்று சொல்லுகிறார். பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரமாக பண்ணவும் உங்கள் செவியை சாய்த்து இடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். எரேமியா 31:34 சொல்லுகிறார், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தேன். எப்படியாக? எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயம் பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்து இருதயத்தில் வைத்து, எங்கட வச்சா மைண்டில் வச்சா கூட போயிடுன்னு, உள்ளத்தில் வைத்து நியாயம் அவர்கள் பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி, சும்மா வச்சா மாத்திரம் பத்தாது, என்ன இருதயத்தில் எழுதுவாராம் ஆண்டவர். He will write. அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 36:25 சொல்லுகிறது, அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாரு? அவருடைய சுத்தமான ஜலத்தை உங்களை மேல அனுப்புவார், நீங்கள் சுத்தமாவீர்கள், பிற்பாடு நீங்கள் அவர் ஜனமாவீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்கு நலமான இருதயத்தை கொடுத்து, நல்ல இருதயம் கெட்ட இருதயம், 2 இருதயங்கள் உண்டு. கெட்ட சிந்தனைகள் ஆல்வேஸ் திங்க் சின்ஸ் ரிலேட்டட் திங்ஸ், அதோட சார்ந்த காரியங்கள். நல்ல இருதயம் கெட்ட இருதயத்தை பற்றி எனக்கு தெரிந்த சில பேளியாட்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்க்கையே இதுதான், விபச்சாரம் செய்வது, வேசித்தனம் செய்வது, களவு செய்வது, கொலைபாதகம் செய்வது, பிறரை ஏசுவது, பிறரை குறித்த ஏதாவது இன்ஃபர்மேஷன் எப்போதும் கலெக்ட் செய்வது, அவர்களை மன வேதனைக்குள் படுத்தும் காரியங்கள். இவ்விதமான மனிதர்கள் அவர்கள் நரகலான காரியங்களுக்கு வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். சதா காலமும் பாவம்தான் அவர்கள் வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் நல்ல இருதயம் படைத்தவர்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? அன்பு நிறைந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். எப்போதும் கரிசனை உள்ளவர்களாகவே அவர்கள் மாறுகிறார்கள். தேவனுடைய இருதயம் அவர்களுக்குள்ள வந்தால், தேவனுடைய சிந்தை அவர்களுக்குள்ள வந்தால், தேவனை பற்றி அறிகிற அறிவு அவர்களுக்குள்ள வந்தால், மனம் மாறினால் அவர்கள் இருதயம் லைட்டாக மாறுகிறது. எப்போதும் பிறருக்காக கண்ணீர் சிந்தும் வாழ்க்கையாகவே அவர்கள் வாழுவார்கள். தேவன் அவர்களுக்குள்ள வந்தால். இங்கு வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு நலமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். புதிதான ஆவியை முதலில் கட்டளையிடுவாராம். நீங்கள் மனம் திரும்பி அவரிடத்தில் சேரும் பொழுது கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து, சிலருக்கு ஹார்ட் எப்படி இருக்குன்னாக்கா அப்படியே கல் மாதிரி இருக்கும். தெலுங்கில் சொல்லுவாங்க, ராயிலாக உண்டது, பண்ட ராயிலாக, கற்பாறை போன்றதான இருதயம் சிலருக்கு இருக்கும். சதா காலமும் பாவம், வேசித்தனம், விபச்சாரம், காமவிகாரம், பொருளாசை, கொலைபாதகம் இவற்றோடு பின்னி பிணைந்து வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கும் என்றால் கல்லான இருதயம் போன்றிருக்கும். இன் இங்கிலீஷ்
It was a very hard stone. You cannot be break. அவிதமான கல்லா இருக்கும். நீங்கள் ஆண்டவரிடத்தில் வருகின்ற பொழுது உங்கள் இருதயம், உங்கள் பாவங்களை விட்டு நீங்கள் ஆண்டவரிடத்தில் வருகின்ற பொழுது உங்கள் இருதயம் உள்ள ஆண்டவர் அவருடைய ஆவியை கட்டளையிடுவார். அவருடைய ஆவியை கட்டளையிடும் பொழுது அது உங்களிடத்தில் வரும்பொழுது உங்களுடைய கல்லான இருதயம் உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பார். இட் cannot be. அந்த சதையான இருதயம் உங்களுக்குள்ள வருகிற பொழுது, அவருடைய ஆவி உங்களுக்குள்ள வருகிற பொழுது நீங்கள் அதை ஆண்டவர் ஈஸியாக பெண்ட் பண்ணி சரி பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை அநேகருக்கு பிரகாசமாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 37:25 சொல்லுகிறது, நான் என் தாசனாகிய யாக்கோப்புக்கு கொடுத்ததும் உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அதிலே என்றென்றைக்கும் குடியிருப்பார்கள். என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாயிருப்பார். என் இயேசு உங்களுக்கு அதிபதியாயிருப்பார். அப்படியாக அவருடைய ஆவி உங்களுக்குள் இருக்கும் பொழுது, நீங்கள் மனம் திரும்புகின்ற பொழுது, நீங்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதை போன்ற அநேகருக்கு உபயோகமாயிருப்பீர்கள். நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன். அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாகும். உங்களுக்கு எப்போதும் சமாதானம். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவில் என்றென்றைக்கும் இருக்கும்போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார். எஸ், நீங்க அதுக்கு ஆண்டவருக்குள்ள நீங்க வருகின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை உண்டு, பரிசுத்த வாழ்க்கை உண்டு. இவ்வுலக வாழ்க்கை எல்லாம் நரகலானது, மாயையானது, பேணித்தனமானது, பாவத்திற்குரியது, பேய்தனத்திற்குரியது. பாவத்தோடு வாழ்கின்ற பொழுது எபிரேயர் 8:6 சொல்லுகிறது, அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலைநிற்கவில்லையே. நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிலைநிற்காததினால் அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். உங்கள் இருதயத்தில் அவ்விதமாக எழுதும் பொழுது, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாவத்திற்குள்ள வாழும் பீழியாட்கள் மனம் திரும்புங்கள். எபிரேயர் 10:16 சொல்லுகிறது, அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதிலே எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விதமாக அவருடைய ஆவி உங்களுக்குள்ள வருகின்ற பொழுது தேவன் அநேக நன்மையினால் உங்களை நிரப்புவார். ஏசாயா 11:1-3 சொல்கிறது, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். மனம் திரும்பி நீங்கள் அவ்விதமாக தேவனிடத்தில் வந்து சேருகின்ற பொழுது, நீங்கள் தஞ்சமடைகின்ற பொழுது என் இயேசு உங்களுக்குள்ள வருவார். அவருடைய ஆவி உங்களுக்குள்ள வரும். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி நியாயம் செய்கிற வல்லவராயிருக்கிறார்.
என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த இடத்துல உனக்கு வழிகாட்டுகிறார் பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சறுக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக ஆனந்த சிங்காரத்தையும், துயரப்பட்டவர்களுக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார். நீ பாவங்களை விட்டு தேவனிடத்தில் நீ வருகின்ற பொழுது, என் அன்பு தெய்வ பிள்ளையே, நீ பாவங்களை விட்டு தேவனிடத்தில் நீ வருகின்ற பொழுது விடுதலை நிச்சயம். யோவான் 3:34 சொல்கிறது, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். யோவான் 4:14 சொல்கிறது, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது என்று சொல்லுகிறார். நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவருடைய ஆவி உங்களுக்குள்ள வருகின்ற பொழுது எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மையே. உங்களுக்கு அவருடைய வார்த்தைகளை அனுப்பி உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். நீங்கள் அவருடைய வார்த்தையாகிய ஜீவ தண்ணீரை குடித்தால் ஒரு காலமும் உங்களுக்கு தாகமே உண்டாகாது. அந்த தண்ணீர் உனக்கு நித்திய ஜீவ காலமாய் ஊற்றுகிற நீரூற்றாயிருக்கும். உனக்கு அது ஆசீர்வாதத்தை எல்லா நாட்களிலும் கொண்டு வருகிறதாய் இருக்கும் அவருடைய வார்த்தைகள். யோவான் 7:39 சொல்லுகிறது, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்கள். யாருடைய பிள்ளையாய் நீங்கள் இருக்கிறீர்கள்? சிந்தியுங்கள். ரோமர் 8:9 சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அவருடைய ஆவி உங்களுக்குள்ளே இல்லை என்றால் நீங்கள் அவருடையவர்கள் அல்ல என்று திட்டம் தெளிவாய் தேவனுடைய வார்த்தையில விளங்குகிறது. 2 கொரிந்தியர் 3:8 சொல்லுகிறது, 8:17-18 சொல்லுகிறது, ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாயிருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிகம் மகிமை உள்ளதாயிருக்கும். பாவத்திற்கு பிறரை சார்ந்து வாழ்கிற அந்த காரியங்கள் நீங்கள் செய்கிற பொழுது உங்களுக்கு அவ்விதமான மகிமை இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாயிருக்கிறது. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அவருடைய ஆவி உனக்குள்ள இருந்தால் நீ போகும் இடமெல்லாம் விடுதலை. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள வந்தால் நிச்சயமாக தேவனுடைய கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள். அநேகருக்கு நீங்கள் வெளிச்சமாய் மாறுவீர்கள். இந்த உலகம் பாவம் நிறைந்ததாய் இருக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு மனிதன் விபச்சாரம் செய்வதே, கள்ளத்தனம் செய்வதே, இப்படியாக அநேக பாவங்கள் செய்வதே அவனுக்கு சதா காலமுமான வேலையா இருக்கிறது. அநேக எச்சரிப்புகள் அளிக்கப்பட்டன. இது கடைசி எச்சரிப்பாய் கூட இருக்கலாம். மனம் திரும்பு.